தினம் ஒரு புதிய தகவலை தாங்கி வரும் சக்கலக்க செய்தி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஆகாஷ். இந்த சேனல்ல டெய்லியுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ்லாம் வரும். அதெல்லாம் நீங்க மறக்காம பாருங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும். மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிபிகேஷன் வரும். என்ன உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு என் சேனலுக்கும் எனக்கும் ஆதரவு கொடுங்க. சரி, வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போறோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கிற மாஞ்சோலை டீ எஸ்டேட் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மாஞ்சோலை பத்தி சொல்லணும்னா, திருநெல்வேலி மாவட்டத்துல மேற்கு தொடர்ச்சி மலையில அமைஞ்சிருக்க ஒரு டீ எஸ்டேட் தான். எப்படி குன்னூர், வால்பாறை, ஊட்டி, கொடைக்கானல், தேக்கடி, மூணார் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும், அதே மாதிரி மாஞ்சோலையும் ஒரு ஹில் ஸ்டேஷன் தான். என்ன ஒரு சின்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா, ஊட்டி, கொடைக்கானல், வால்பாறை அதெல்லாம் இப்ப டூரிஸ்ட் பிளேஸ் ஆயிடுச்சு. வால்பாறை இப்ப ரீசெண்டா தான் டெவலப் ஆயிட்டு இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல 2 ஹில் ஸ்டேஷன் இருக்குது. அது இன்னும் டெவலப் ஆகாம இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு மாஞ்சோலை, இன்னொன்னு மேகமலை. மேகமலையில கூட இப்ப நிறைய டூரிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் வந்துருச்சு. அதே போல வீக்கெண்ட்ஸ் சென்னை, பெங்களூர்ல இருந்து பைக் ரைடு அந்த மாதிரி எல்லாம் போறாங்க. ஆனா மாஞ்சோலைக்கு போனோம்னா அப்படி எல்லாம் நம்ம நினைச்சோடனே போக முடியாது. அதுக்கு ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அது ஃபாலோ பண்ணாதான் நம்மளால போக முடியும். மாஞ்சோலைக்கு நம்மளால பைக்ல போக முடியாது. அதே போல ஒரு நாளைக்கு ஒரு பஸ் தான் இருக்கு. அந்த பஸ் தான் 4 ட்ரிப் அடிக்குது. அதே போல நம்ம கார்ல போனோம்னா ஒரு 4 நாள் முன்னாடியே நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பெர்மிஷன் வாங்கிட்டு கார்ல போலாம். ஆனா அங்க ஸ்டேயிங்கு, ஃபுட்டு அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது இன்னும் டூரிஸ்ட் பிளேஸ் கிடையாது. மாஞ்சோலையில என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, டீ எஸ்டேட் தான் இருக்கு. ஊத்து, நாலுமுக்கு, காக்காட்சி அந்த மாதிரி நிறைய டீ எஸ்டேட்டுங்க இருக்கு. இப்படி வால்பாறை, தேக்கடியில எல்லாம் டீ எஸ்டேட் இருக்குது. அதே மாதிரி டீ எஸ்டேட் தான் இருக்கு. அங்க நம்ம போன டூரிஸ்ட் ஸ்பாட் எதுவுமே இருக்காது. ஃபுல்லா டீ எஸ்டேட் மட்டும் தான் இருக்கும். டீ எஸ்டேட்ல வேலை செய்யறவங்க மட்டும் தான் அங்க இருப்பாங்க. வேற எதுவுமே இருக்காது. மாஞ்சோலையோட சைஸ் பாத்தீங்கன்னா 74,000 ஏக்கர். அதுல பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் கிட்ட 8,000 ஏக்கர் தான் இருக்கு. அந்த 8,000 ஏக்கர்ல 1,000 ஏக்கர் தான் டீ எஸ்டேட் இருக்கு. மத்த எல்லாமே ரிசர்வ் ஃபாரஸ்டா இருக்கு. கள்ளக்காடு, முண்டந்துறை ரிசர்வ் ஃபாரஸ்ட் நடுவுல தான் இந்த மாஞ்சோலை அமைஞ்சிருக்கு. அதாவது மணிமுத்தாறு அணைக்கு மேலேயும் அகஸ்தியர் மலை அடிவாரத்திலயும் இந்த மாஞ்சோலை அமைஞ்சிருக்கு. டிசம்பர் மாசத்துல பயங்கர குளிரா இருக்கும். அதே போல இங்க போகணும்னா ஒரு நாளைக்கு ஒரு பஸ் தான் இருக்கு. அந்த ஒரு பஸ்ஸே தான் 4 ட்ரிப் அடிக்குது சொல்லுவாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ட்ரிப் வெடிக்காலையில இருக்கும். அது டீ எஸ்டேட்டுக்கு போறவங்களுக்காக இருக்கும். அதே மாதிரி டீ எஸ்டேட்ல வேலையை முடிச்சுட்டு வரவங்களுக்காக ஈவினிங் ஒரு பஸ் கண்டிப்பா வரும். ஏன்னா அங்க போறவங்களுக்கு அந்த பஸ்ஸை விட்டா வேற வழி கிடையாது. ஏன்னா ஃபுல்லா ரிசர்வ் ஃபாரஸ்ட்னால அந்த பஸ்ல தான் போய் ஆகணும். அதனால அந்த பஸ் டெய்லியுமே போயிட்டு தான் இருக்கு. மாஞ்சோலை திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கிற சிங்கம்பட்டி ஜமீன் கீழே தான் இருந்துச்சு. சிங்கம்பட்டி ஜமீனுக்கு மாஞ்சோலை எப்படி கிடைச்சுன்ற வரலாறு நம்ம பார்க்கலாம். 1700 காலகட்டத்துல திருவனந்தபுரம் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தோட இளவரசர் மார்த்தாண்டவர்மனுக்கும் அவர் நெருங்கிய உறவினரான எட்டு வீட்டு பிள்ளை குடும்பத்துக்கும் ஒரு சண்டை ஏற்பட்டுச்சு. அந்த சண்டையில எட்டு வீட்டு பிள்ளை குடும்பத்தார் அவங்க அந்த ஆட்சியை புடிச்சிட்டாங்க. இவர் உயிருக்கு பயந்து காட்டுல போய் மறைஞ்சு வாழ்ந்தாரு. அவர் தாயோட பாதுகாப்புல மறைஞ்சு வாழ்ந்தாரு. அவங்க அம்மாவோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ராணி உமையம்மை. அவங்க பாதுகாப்புல தான் காட்டுல இருந்தாரு. அப்ப காட்டுக்கு அந்த பக்கம் தான் சிங்கம்பட்டி இருந்துச்சு. சிங்கம்பட்டி ஜமீனுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சது. கிடைச்ச கான்ட்ராக்டை பயன்படுத்தி ஒரு பெரிய படையை திரட்டி எட்டு வீட்டு பிள்ளை குடும்பத்தை தோக்கடிச்சு திருப்பி ஆட்சியை பிடிக்கிறாரு. அந்த சண்டையில என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா சிங்கம்பட்டி ஜமீனோட இளவரசர் நல்ல புலிக்குட்டிக்கு உடல்ல காயம் ஏற்பட்டு அவர் இறந்து போயிடுறாரு. இறந்து போற அவருக்காக தான் அவர் அந்த சிங்கம்பட்டி ஜமீனுக்கு அந்த மாஞ்சோலை இடத்தை பரிசா கொடுக்கிறாரு. 74,000 ஏக்கர் இடத்தை பரிசா கொடுக்கிறாரு. இப்படிதான் திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல இருந்த மாஞ்சோலை சிங்கம்பட்டி ஜமீன் கிட்ட போச்சு. சிங்கம்பட்டி ஜமீன் கிட்ட இருந்த மாஞ்சோலை எப்படி பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷனுக்கு போச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த சிங்கம்பட்டி ஜமீனோட 32வது மன்னர் சென்னையில படிச்சாரு. சென்னையில படிக்கும் போது ஒரு கொலை வழக்குல மாட்டிக்கினாரு. அந்த கொலை வழக்கை நடத்துறதுக்காக பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷனுக்கு அந்த மாஞ்சோலையில இருக்கிற 8,000 ஏக்கர் நிலத்தை மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. அந்த 8,000 ஏக்கர்ல இப்ப 1,000 ஏக்கர் டீ எஸ்டேட்டா இருக்கு. இப்படிதான் பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷனுக்கு மாஞ்சோலை போச்சு. பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷனுக்கு மாஞ்சோலை போனோடனே அங்க இருக்க காட்டெல்லாம் அழிச்சு அங்க டீ எஸ்டேட் பண்ற வேலை எல்லாம் போய் இப்ப அந்த டீ எஸ்டேட்டா இருக்கு. இந்த டீ எஸ்டேட்ல வேலை செய்யறவங்களை திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி ஏரியால புரோக்கர் மூலமா கொண்டு வேலை செய்ய வச்சாங்க. மாஞ்சோலை அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது வேற ஒரு விஷயம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, திருநெல்வேலியில ஜூலை 23, 1999வது வருஷம் நடந்த அந்த போராட்டம் தான். அந்த போராட்டத்துல 17 பேர் தாமிரபரணி ஆற்றுல முழுகி இறந்துட்டா சொல்றாங்க. ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க படுகொலை செய்யப்பட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அங்க என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா,
டீ எஸ்டேட்ல வேலை செய்யறவங்க அவங்க உரிமையை கேட்டு போராட்டம் பண்ணாங்க. அது மட்டும் இல்ல, அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்க 652 டீ எஸ்டேட் ஊழியர்களை வந்து விடுவிக்கணும், விடுதலை செய்யணும், அதெல்லாம் வந்து மையமா வச்சு ஒரு போராட்டம் நடத்தினாங்க. அந்த போராட்டத்து அப்பதான் வந்து தாமிரபரணி ஆற்றுல மூழ்கி அந்த 17 பேர் இறந்ததா சொல்றாங்க. ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க 17 பேரும் படுகொலை செய்யப்பட்டாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த மாதிரி 2 தியரி வந்து இங்க வருது. அதே போல மாஞ்சோலையில வேலை செய்யறவங்க வந்து இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து அவங்க வீடுகளை காலி பண்ண சொல்லியிருக்காங்க. மாஞ்சோலை சகாப்தமே முடிய போகுது. என்ன சொல்றேன்னு பாக்குறீங்களா? ஆமா, மாஞ்சோலையை மூட போறாங்க. ஏன் மூட போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் கிட்ட மாஞ்சோலை 99 வருஷம் லீஸுக்கு தான் கொடுத்திருக்காங்க. இப்ப அந்த 99 வருஷம் முடிய போகுது. எப்ப முடிய போகுதுன்னு பாத்தீங்கன்னா 2028 அந்த வருஷத்துல முடிய போகுது. அதுக்கப்புறமா அந்த இடத்த அழிச்சிட்டு காடு ஆக்க போறாங்க. மறுபடியும் அந்த இடத்துல ரிசர்வ் ஃபாரஸ்ட் வரப்போகுது. ஏன்னா 74,000 ஏக்கர் காடு இருக்கு. அதுல இப்ப 1000 ஏக்கர் தான் டீ எஸ்டேட் இருக்கு. காடுக்கு நடுவுல டீ எஸ்டேட் இருந்துச்சுன்னா அது வந்து அந்த டைவர்சிட்டிக்கே ரொம்ப ஆபத்து. அதனாலதான் அந்த டீ எஸ்டேட் அழிச்சிட்டு திருப்பி காடு உருவாக்க போறாங்க. அதனால இப்ப என்ன பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அங்க வேலை செய்யற ஒர்க்கர்ஸ் எல்லாரையும் வெளில போக சொல்லி நோட்டீஸ் ஒட்டிருக்காங்க. 2028 மூட போறதுனால இப்பவே நோட்டீஸ் ஒட்டிட்டாங்க. அதுக்கேத்த மாதிரி அவங்க வந்து வெளில போகணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2018ஆம் ஆண்டுல வந்து தமிழ்நாடு அரசு அந்த இடத்த ரிசர்வ் ஃபாரஸ்ட் தான் வந்து அறிவிக்கிறாங்க. அறிவிச்ச வந்து பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் என்ன பண்ணாங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் போடுறாங்க, அது அறிவிக்க கூடாதுன்னு. ஆனா அந்த கேஸ் வந்து தள்ளுபடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க. சுப்ரீம் கோர்ட்ல அந்த கேஸ் வந்து தள்ளுபடி ஆயிடுச்சு. அதனால என்ன பண்ணாங்கன்னா வந்து வேற வழியே இல்லைன்ற மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு. அதே போல தமிழ்நாடு அரசு வனத்துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து குத்தகை பணத்தை கொடுத்தே ஆகணும். அப்பதான் மீதி இருக்கிற வருஷம் வந்து உங்களால எஸ்டேட் நடத்த முடியும், இல்லைன்னா எஸ்டேட்டை உடனே காலி பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல 2023ஆம் ஆண்டுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காக்கச்சி டீ எஸ்டேட் இருக்கிற இடத்துல பல்லுயிர் பூங்கா அமைக்கப்படும்ன்ற மாதிரி ஒரு அரசாணையை வந்து வெளியிட்டு இருக்காங்க. இப்ப மாஞ்சோலை வந்து திருப்பி காடாக போகுது. அந்த இடத்துல வந்து நிறைய அனிமல்ஸ் இப்ப வரப்போகுது. இப்போ ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. அது என்ன கோரிக்கைன்னு பாத்தீங்கன்னா, மாஞ்சோலையில இருக்கிற டீ எஸ்டேட்டுக்கு வேற ஒரு வழி பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை வச்சிருக்காங்க. ஏன்னா பல வருஷமா அவங்க குடும்பமா தலைமுறையா டீ எஸ்டேட்ல வேலை செஞ்சு பழகிட்டாங்க. அவங்க அந்த டீ எஸ்டேட்டை தவிர வேற எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க பட்சத்துல திடீர்னு வெளியேற சொல்றாங்களேன்ற மாதிரி ஒரு கோரிக்கை வந்திருக்கு. அவங்களுக்கு ஏதாவது அரசு பண்ணணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப மாஞ்சோலையில வந்து 2028ஆம் ஆண்டுல இருந்து யாருமே போக முடியாது. மாஞ்சோலை வந்து ஒரு டைகர் ரிசர்வ் ஆக போகுது. ஆல்ரெடி அந்த இடம் வந்து கள்ளக்காடு முண்டந்துறை டைகர் ரிசர்வ் தான். இப்ப ஓரளவு பர்மிஷன் வாங்கிட்டு போற மாதிரி இருக்கு. ஆனா மாஞ்சோலை மூடின பிறகு யாராலுமே போக முடியாது. பஸ்ல கூட போக முடியாது. ஏன்னா பஸ் சர்வீஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா அந்த ரோட்ல யாராலையும் போக முடியாது. நீங்க மாஞ்சோலையை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது மூடுறதுக்கு முன்னாடி போய் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. அதே போல கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மாஞ்சோலை பத்தி மத்தவங்களுக்கும் தெரியணும், அதனால வந்து ஷேர் பண்ணுங்க. என் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல நம்ம பார்க்கலாம்.